ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ இருந்திருக்கும். அதில் வந்து அரேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இதுவும். இதில் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவாக பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டைமென்ஷனல் என்ன அப்படின்னா ஒரு ரோஸில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ மல்டி டைமென்ஷனல் வரும்போது சிங்கிள் டைமென்ஷனல் தவிர மற்றது எல்லாமே 2D 3D இது எல்லாமே என்ன அப்படின்னா மல்டி டைமென்ஷனல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 டைமென்ஷனல் அரே. ஸோ 2 டைமென்ஷனல் அரே என்ன அப்படின்னா நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் வந்து ஒரு ரோவில் மட்டும்தான் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்போம். பட் 2 டைமென்ஷனல் அரே வந்து வேல்யூஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம் பேஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அதான் என்ன அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கும். ஸோ இன்ட்டு ஏஆர் 2 டைமென்ஷனுங்கிறத நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே டபுள் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அதே சிங்கிள் டைமென்ஷனாக ஒரே ஒரு நோட்டேஷன் மட்டும்தான் இருக்கும். இது வந்து 2 டைமென்ஷனால் டபுள் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது 3D அப்படின்னா இதில் தேர்ட் ஒரு நோட்டேஷன் ஒரு பாக்ஸ் வந்து அது வந்து 3D. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா 2D தான். ஸோ அதனால் ரெண்டு நோட்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தென் இதில் வேல்யூஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சம் செட் ஆஃப் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ்குள்ளே என்ன அப்படின்னா ஒவ்வொரு அரே இருக்கும். ஸோ இந்த 1 2 3 எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூ, திரும்ப அகெயின் ஒரு 1 2 3 அது ஒரு செட் ஆஃப் வேல்யூ, திரும்ப அகெயின் 1 2 3 இது ஒரு அகெயின் ஒரு செட் ஆஃப் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வேல்யூக்குள்ளேயே நிறைய குரூப் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதான் என்ன அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வேல்யூஸ் கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வேல்யூஸ் கொடுக்கணும். இல்லை நம்ம இனிமேல் தான் நான் ஜஸ்ட் ஒரு அரே தான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3ங்கிறது என்னதுன்னா ரோக்கான வேல்யூஸ். ஸோ எத்தனை ரோஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்கான சைஸ் வந்து ஃபஸ்ட்டு 3. ஸோ செகண்ட் 3ங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை காலம்ஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்கான சைஸ் தான் என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குது. ஸோ இப்படி கொடுக்கவும் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் இதுலேயுமே சேம் நமக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். கெட் பண்ணுறதும் எப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வேல்யூ வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் i = 0ங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ, திரும்ப i = 1ங்கிறது ஒரு செகண்ட் ரோ, திரும்ப i = 2ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தேர்ட் ரோ, திரும்ப j = 0ங்கிறதுலாம் என்ன அப்படின்னா காலம் வைஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இந்த மாதிரி ஒரு 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2Dயை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து காலத்தோட சைஸும் 2 தான் கொடுத்துருக்கேன், ரோவோட சைஸும் 2 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எம்டியாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். இதில் வந்து நமக்கு இனிஷியல் சேம் அதே தான். இனிஷியலாக நமக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா 0 0ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா இன்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 0, அதனால் நமக்கு எல்லாத்துலேயும் 0ன்னு மட்டும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, தென் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே 2ங்கிற சைஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ரோவுக்கான சைஸ். ஸோ இப்போ நான் ரோவை என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐங்கிற ஒரு வேரியபிளால் சொல்கிறேன். ஸோ இப்போ ரோ வந்து நமக்கு என்ன அப்படின்னா i, திரும்ப வந்து காலம்ங்கிறத நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஜேங்கிற ஒரு வேரியபிளால் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ வந்து காலம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஜே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்போது எனக்கு வந்து இதுதான் ரோ. இப்போ எனக்கு மொத்தம் எத்தனை ரோ தான் இருக்குது அப்படின்னா 2 ரோ தான் இருக்குது. அப்போது சைஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 2. பட் நமக்கு எங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அங்கே ஐ வேல்யூ என்ன அப்படின்னா i = எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரோ தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஐன்னு சொன்னேன். ஸோ அதனால் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோ என்ன அப்படின்னா 0 இண்டெக்ஸு, அப்புறம் செகண்ட் ரோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அதேமாதிரி தான் மேலே வந்து காலம் வந்து நான் ஜேங்கிற ஒரு வேரியபிள் சொல்லியிருந்தேன். அப்போ j = எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 இண்டெக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நான் இதில் வந்து எனக்கு வந்து செகண்ட் இதில் மொத்தமே 2 காலம் தான் இருக்குது.
எனக்கு இன்னொரு காலமும் வேணும் அப்படின்னா அப்போ நான் இங்கே 3ன்னு மாற்றிப்பேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல அகெயின் ஒரு காலம் வந்து வரும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு அகெயின் ஒரு காலம் வரும். சேம் இதுலேயுமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 0 0 தான் ஸ்டோர் ஆகிருக்கும் இனிஷியலாக. அப்போ எனக்கு ரோ வந்து சேஞ்ச் ஆகலை, ஐ வந்து நான் சேஞ்சஸ் பண்ணல, அதே 2 ரோ தான் இருக்குது. பட் காலம் வந்து எனக்கு என்னவா மாறி இருக்குது அப்படின்னா 3 காலம்ஸை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு சைஸு. அப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து எனக்கு ரோவோட சைஸ் என்ன அப்படின்னா 2, காலத்தோட சைஸ் என்ன அப்படின்னா 3. பட் எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரோக்கு வந்து 0லேருந்து 0 and 1 இந்த 2 தான் இருக்கும். காலத்துக்கு வந்து என்ன அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 வரைக்கும் இருக்கும், 2 வரைக்கும் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம எப்படி வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே நான் சேம் அதே ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே சேம் வந்து எனக்கு ரோ வந்து சைஸ் என்ன அப்படின்னா 2, காலத்தோட சைஸ் என்ன அப்படின்னா 3. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வேல்யூ செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த இதில் செட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஐயை பொறுத்த வரைக்கும் இது 0 இண்டெக்ஸ், திரும்ப ஐனா என்ன ரோவை பொறுத்த வரைக்கும் 0 இண்டெக்ஸு, காலத்தை பொறுத்த வரைக்கும் 0 இண்டெக்ஸ். ஸோ இதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா ஏஆருங்கிறது என்ன அப்படின்னா அரேயோட நேமு, திரும்ப இந்த ஃபஸ்ட்டு 0 இருக்குது அப்படின்னா ரோவில் வந்து ஃபஸ்ட்டு 0, இந்த 0 இருக்குன்னா காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு 0ல் நான் சம்திங் ஏதோ ஒரு 1ங்கிற ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வேல்யூ வந்து செட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இப்போ வேல்யூ செட் பண்ணியாச்சு. இப்போ அதே ரோவில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா சேம் எனக்கு ரோ வந்து என்ன அப்படின்னா 0 தான், பட் காலம் வந்து என்ன அப்படின்னா 1. ஸோ அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி வேல்யூ செட் பண்ணணும். ரோ வந்து 0, காலம் வந்து என்ன அப்படின்னா 1. ஸோ இதில் வந்து 2ன்னு ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ரோ வந்து 0 தான், பட் காலம் வந்து என்ன அப்படின்னா 2, அதில் வந்து நான் 3ன்னு செட் பண்ணுறேன். ஸோ இப்படி எனக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ செட் பண்ணியாச்சு. அப்போது இங்கே வந்து எனக்கு என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 1, திரும்ப இங்கே வந்து என்ன அப்படின்னா 2, திரும்ப இங்கே வந்து என்ன அப்படின்னா 3. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து எனக்கு செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் அகைன் இந்த மாதிரி செகண்ட் ரோக்கு எனக்கு என்ன பண்ணணும்னா வேல்யூ செட் பண்ணணும். அப்போது இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னு பார்க்கணும். இண்டெக்ஸ் வந்து எனக்கு ரோக்கு வந்து 1, பட் காலத்துக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னா j. ஸோ இப்போ இதே மாதிரி இதுக்கும் வேல்யூ செட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து ரோ வந்து 1, பட் காலம் வந்து 0 தான். இதில் வந்து நான் அகெயின் 4ன்னு ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது சேம் ரோ வந்து 1 தான், காலமும் சேம் அதே 1. ஸோ இங்கே வந்து நான் ஒரு 5ன்னு ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே ரோ வந்து 1, காலம் வந்து என்ன அப்படின்னா 2. ஸோ இதில் வந்து 6ன்னு ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ செகண்ட் ரோக்கும் வேல்யூஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா திரும்ப அகெயின் 4 5 6. இப்போ ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த செகண்ட் ரோலையும் வேல்யூஸ் எல்லாமே செட் ஆகிருக்கும். இப்போ நான் அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சேம் இண்டெக்ஸ் வேல்யூஸ் தான் நம்மளால் டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணியாச்சுன்னா செட் பண்ணியாச்சு. இதில் வந்து மொத்தமே நான் என்ன அப்படின்னா 2 ரோ, அதுக்கப்புறம் 3 காலம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதனால் நான் வேல்யூஸ் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். சப்போஸ் இதுலேயும் ரோவோட சைஸ் அதிகமாக இருந்துச்சு, இதே மாதிரி காலத்தோட சைஸும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி செட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நமக்கு அந்த கோடோட லென்த் தான் ஜாஸ்தியாகும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணுற ஃபார் எதுக்காக அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ரோக்கான ஃபார் தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது. அந்த 0 0 அதுக்கப்புறம் 1 1 இதுக்கு தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா ரோவோட சைஸை வந்து போடுறது. அப்போது ஃபஸ்ட்டு ஃபாரில் இன்ட்டு ஐயோட வேல்யூ, ஐ வந்து நான் ரோக்கு சொல்லியிருந்தேன். அப்போ ரோ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா 0லேருந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் எது வரை செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோ வரைக்கும் தான் என்னால் செக் பண்ணுறேன். அப்போ i <2 வந்து 2 வரைக்கும் தான் நான் செக் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து I ப்ளஸ் பண்ணியாச்சு. நான் 2க்குள்ளே வரைக்கும் எனக்கு 0 and 1 மட்டும்தான் எனக்கு ரோவில் வரும். ஸோ அதனால் நான் 0லேருந்து 2க்குள்ளே, அதாவது 1 வரைக்கும் மட்டும் நான் அங்கே லூப் ஆகிற மாதிரி ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். திரும்ப அகைன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஃபார் லூப், இன்னர் லூப் யூஸ் பண்ணோம். இந்த லூப் எதுக்காக அப்படின்னா நம்ம காலத்துக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபார் வந்து எதுக்காக அப்படின்னா ரோவுக்காக. இப்போ இன்னர் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா காலத்துக்காக. ஸோ அதுலேயும் சேம் நான் இன்ட்டு ஜேன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து எனக்கு காலத்துக்கான சைஸ் என்ன அப்படின்னா 3. அப்போது எனக்கு எது வரைக்கும் வரணும் அப்படின்னா 0, 1, 2 இந்த 3 வேல்யூஸ் மட்டும்தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணணும். அப்போது J less than or equal to 3 less than 3ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து J ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இன்னர் லூப் தான் நமக்கு ரிப்பீட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். 0வாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 0 திரும்ப அகைன் 1 திரும்ப அகைன் 2 இந்த ஜேயோட வேல்யூ வந்து நமக்கு ரிப்பீட் ஆகி முடிச்சிடும். திரும்ப நமக்கு வந்து இந்த ஃபார் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா ஜேயோட வேல்யூ என்னவாயிரும்னா 3 ஆயிரும். திரும்ப அகைன் நமக்கு என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ நமக்கு 1ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்னர் லூப்பில் அகெயின் 0, 1, 2 அப்படின்னு சொல்லி இந்த இன்னர் ஃபார் லூப் வந்து நமக்கு எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப இன்னர் ஃபார் லூப்போட இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். J less than or equal to 3 இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு வரும்போது நமக்கு இந்த அவுட்டர் ஃபார் லூப்பும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ மொத்தம் நமக்கு இந்த 2 ஃபார் லூப்புமே ஃபால்ஸ் ஆகி நமக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகி முடிச்சிடும். ஸோ இப்போ இதில் நான் வந்து யூஸ்டு இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வேல்யூ செட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் டேரெக்டாக டிஸ்பிளே மட்டும் பண்ணுறேன். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு AR ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரோ, அதாவது ரோவுக்கு நான் என்ன வேரியபிள் வச்சுருந்தேன் அப்படின்னா I. திரும்ப காலத்துக்கு என்ன வேரியபிள் அப்படின்னா J. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1, 2, 3, 4, 5, 6 நான் இங்கே செட் பண்ண வேல்யூ வந்து அப்படியே எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதே நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகணும். அதாவது ஃபஸ்ட்டு இதே நான் அங்கே போட்ட இந்த டயக்ராம் மாதிரி எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஸோ அதுவுமே பண்ண முடியும். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஆகணும்னா நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகாமல் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிரிண்ட் எல்லாம் கொடுக்காம வெறும் பிரிண்ட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். தென் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் ரோ வந்து போகும்போது நெக்ஸ்ட் லைன் போகணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரோ பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சும்மா ஒரு பிரிண்ட் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ பிரிண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இப்போ ரன் பண்ணால் எனக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்டில் எப்படியோ ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குமோ அதே ஃபார்மேட் வந்து எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. 1, 2, 3 திரும்ப கீழே செகண்ட் ரோவில் வந்து 4, 5, 6. ஸோ இப்போ வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நான் வந்து செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். பட் செட் பண்ணுறதுக்கு போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் டைமில் தான் நான் வந்து வேல்யூஸ் வந்து யூஸர் வந்து கெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஸ்கேனர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஸ்கேனருக்கு வந்து ஆப்ஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கேனருக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் யூஸர்கிட்ட தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எவ்வளோ ரோஸ் அதுக்கான வேல்யூஸுமே நான் யூஸர்கிட்ட தான் கெட் பண்ண போகிறேன். அது மாதிரி எத்தனை காலம்ஸுங்கிறதும் நான் என்ன பண்ண போகிறேன்னா யூஸர்கிட்ட தான் கெட் பண்ணிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த ரோக்கான சைஸ் என்ன அப்படிங்கிறத நான் யூஸர்லேருந்து கெட் பண்ணிக்க போகிறேன். அதனால் நான் சிஸ்ஸோவில் என்டர் ரோ சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ யூஸர் வந்து ஒரு வேல்யூ வந்து டைப் பண்ணுவாங்க கரெக்டாக. அந்த டைப் பண்ணுற வேல்யூ வந்து நான் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ரோ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா யூஸர் கொடுக்குற அந்த சைஸை வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது எஸ்சி டாட் இன்டீஜர் நம்ம யூஸர்லேருந்து கெட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட்டுங்கிற மெத்தட் கால் பண்ணோம். அப்போ நெக்ஸ்ட் இன்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காலத்துக்கும் சைஸ் வந்து யூஸர்லேருந்து கெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ரோ பதிலாக காலம்.
நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் இந்த இடத்துல 2 3ன்னு போட்ட மாதிரி யூசர் என்ன ரோக்கான சைஸ் கொடுக்குறாங்களோ அந்த சைஸ் தான் நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சைஸ் வச்சு தான் நான் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதனால் நான் இங்கே 2 3ன்னு காமனாக போட்டதுக்கு பதிலாக யூசர் கொடுக்குற அந்த ரோ வேல்யூவை திரும்ப அந்த யூசர் கொடுக்குற காலம் வேல்யூவை வந்து இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா யூசர் என்ன ரோஸ்க்கு வந்து என்ன வேல்யூஸ் கொடுக்குறாங்களோ காலத்துக்கு எந்த வேல்யூஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு அரே க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரே க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் அதுக்கான வேல்யூஸ் வந்து யூசர்லேருந்து கெட் பண்ணணும். ஸோ அதுக்கும் நான் சேம் இதே ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபார் லூப் மட்டும் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயும் சேம் அதே 2க்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 3க்கு பதிலாக என்ன அப்படின்னா காலம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ யூசர்னு நான் வேல்யூஸை கெட் பண்ணணும். அதனால் நான் இன்ட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுட்டு இதில் வந்து se.nextIntங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே பண்ணுற வேல்யூவை என்ன பண்ணணும் அப்படின்னா அரேயில் செட் பண்ணணும். அப்போ அரேயில் செட் பண்ணுறதுக்காக அதே தான் ar டாட் இங்கே வந்து சேம் ஐ திரும்ப ஜே. அப்போ நமக்கு இந்த இண்டெக்ஸில் போய் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கரெக்டாக வேல்யூஸ் எல்லாமே செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே செட் ஆயிடுச்சு வேல்யூஸ் எல்லாமே. இப்போ இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கும் அதே ஃபார் லூப் தான். பட் இங்கே ரோக்கு 2க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதில் நான் வேல்யூஸ் வந்து கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா சிஸ்ஸில் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு என்டர் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா என்டர். ஸோ இதில் ஏன் ரெட்டாக வந்திருக்கு அப்படின்னா நான் ERR டாட் அவுட்டுக்கு பதிலாக ERRன்னு கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு ரெட்டில் காட்டுது. ஸோ இப்போ எனக்கு என்டர் ரோ சைஸ்ன்னு கேட்குது. நான் காமனாக 3ன்னு கொடுத்துருக்கேன். திரும்ப என்டர் காலம் சைஸ். ஸோ இதுக்குமே நான் 3ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கான வேல்யூஸ் நான் தான் கொடுக்கணும். இப்போ நான் 3ன்னு சொல்லும்போது எனக்கு மொத்தம் எத்தனை டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே ரோ லைன் 3 எனக்கு ரோ லைன் 3 வந்திருக்கும். திரும்ப அதே மாதிரி காலத்துலேயும் எனக்கு 3 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இனிஷியலாக எனக்கு எல்லாமே 0 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் தான் நான் வேல்யூஸ் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு டோட்டலாக எத்தனை வேல்யூஸ் அப்படின்னா நான் 9 வேல்யூஸ் வந்து செட் பண்ணணும். 1 2 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வேல்யூஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி 2D அரே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.